கிஸ். இந்த படத்தோடைய கதை என்னன்னா, ஹீரோ கவினுக்கு முற்காலத்தில் செஞ்ச பாவத்தோட தொடர்ச்சியாக சமகாலத்தில் ஒரு ஃபேண்டசி பவர் கிடைக்குது. அந்த பவர் என்னன்னா, எந்த ஜோடி கிஸ் பண்ணிக்கிட்டாலும் அவங்களுடைய எதிர்காலத்தை அவரால் உணர முடியும். காதலுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஹீரோ கவினுக்கும் நாயகி பிரீத்தி அஸ்ரானிக்கும் காதல் வருது. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணும்போதும் அவங்களுடைய எதிர்காலமும் கவினுக்கு தெரிய வருது. தன்னால் நாயகிக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறத உணர்ற நாயகன் கவின் அவங்கள விட்டுட்டு போயிடுறாரு. அண்ட் கடைசியில் நாயகிக்கு அப்படி என்ன ஆபத்து வந்துச்சு, இது எல்லாத்தையும் மீறி அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கிஸ். நாயகன் கவின் ரொம்பவும் அருமையாக இந்த கேரக்டரை பண்ணியிருக்காரு. காதல் மேலே வெறுப்பாக இருக்கிற அவர் காதலிக்கிறவங்களை கண்டாலே கடுப்பாகிறாரு. அண்ட் அவங்கள பிரிக்க அவர் செய்யக்கூடிய வேலை எல்லாமே ஜாலியாக இருக்குது. நாயகி பிரீத்தி அஸ்ரானியும் அழகான நடிப்பை கொடுத்துருக்காங்க. படத்தில் விடிவி கணேஷ் அண்ட் ஆர்ஜே விஜய் ரெண்டு பேரும் பண்ணுற காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தேவயானி, கௌசல்யா உள்ளிட்டவங்களோட நடிப்பும் படத்துக்கு பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. காதல் படத்துக்கு ஏற்ற மாதிரி இசையமைப்பாளர் ஜென் மார்ட்டின் அழகான மியூசிக்கை கொடுத்துருக்காரு. பின்னணி இசையும் படத்துக்கு உதவியாக இருக்குது. அண்ட் ஒளிப்பதிவும் கண்களுக்கு எதமாக அமைஞ்சிருக்கு. காதலை வச்சு ஒரு அழகான ஃபேண்டசி படத்தை கொடுக்க முயற்சி செஞ்சுருக்காரு அறிமுக இயக்குனர் சதீஷ் கிருஷ்ணன். அதில் முதல் பாதி விறுவிறுப்பாக கிடக்குது. ஆனால் ரெண்டாம் பாதியில் எமோஷனல் காட்சிகள் பெருசாக கனெக்ட் ஆகலை. அண்ட் படத்துடைய நீளமும் ஒரு மைனஸாக தான் இருக்குது. காதலுக்கு எதிராக இருக்கிற ஹீரோவுக்கு தன்னை சுற்றி இருக்கிறவங்களோட காதலால் மனமாற்றம் ஏற்படுற சீன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம். அண்ட் திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் கூட ஃபேண்டசி படமாக அதை கொடுத்து ரசிக்க வச்சிருக்காரு இயக்குனர். மொத்தத்தில் காதலுக்கு எந்த காலத்திலையும் அழிவில்லை அப்படின்னு சொல்கிற அந்த கருத்துக்காக கண்டிப்பாக இந்த கிஸ் படத்தை ஒரு முறை பார்க்கலாம்.